எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பல்லடத்துலேருந்து கிருஷ்ணவேணிங்க. இந்த ப்ரௌனியோட அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஏற்கனவே. இந்த குட்டியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு தான் லாங் வீடியோ போட்டிருக்குங்க. இது வந்து இருந்தது பார்த்திங்கன்னா ஈரோட்லைங்க. ஈரோட்டில் வந்து அதாவது ஒரு ஸ்டேடாக்கு இவ்வளோ பெருசுக்கு அது வளர்ந்து இந்த பூமியில் வாழணுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சோ தெரியல. ஏன்னா இது பெண்ணாகி யாருமே இது ஏற்றிருக்க மாட்டாங்க. எங்கெங்கேயோ இருந்த பாவம் இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு. கொஞ்சம் ஏஜ்டு தான், ரொம்ப குட்டியெல்லாம் கிடையாது. இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா சண்டையில் போடுமாமா. ரொம்ப சாதாரணமெல்லாம் கிடையாது, பயந்ததெல்லாம் கிடையாது. ஆனால் இது என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு வீட்டோட காம்பவுண்டுக்குள்ளே கொண்டு போய் தலையை விட்டுருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஒரு நாய் இருக்குது. அப்படிங்கிறப்ப இது அங்கே சாப்பாடு ஏதாவது இருந்திருக்கும் அங்கே. அப்படிங்கிறப்ப அதுக்குள்ளே கொண்டு போய் தலையை விட்டுருக்கு. விடும்போது அந்த அவங்க வீட்டில் இருக்கிறது வந்து அப்படியே அந்த தலையை பிடிச்சிருச்சுங்களாமா. பிடிச்சி பாவம் இது வந்து அந்த தலை மட்டும் கேட்டில் மாட்டலைன்னா நிச்சயமாக இது தன்னையை காப்பாற்றிட்டு இருந்திருக்கும். தலையை கொண்டு போய் விட்டுருச்சு. விட்டதில் ஒரு கால் அப்படியே போயிருச்சுங்க. தலையை ஃபுல்லாக கடிச்சு எடுத்துருச்சுங்க. அது அந்த மேல் தோலெல்லாம் அவங்க வெட்டி தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா போய் நமக்கு ஈரோட்டிலே வந்து ஒரு 2-3 பேர் இருக்காங்க ரெஸ்கியூ டீமு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து ரெஸ்கியூ பண்ணி நம்ம ராயல் கிளினிக் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது ரெஸ்கியூ பண்ணினது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு பொண்ணு முதல் நாளே எடுத்து வச்சிருச்சு, கீர்த்தி அந்த பொண்ணு பேர். அப்புறம் இன்னொருத்தர் பிரேமு, அப்புறம் இன்னொரு திவ்யா, இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து இதுக்கு அமௌண்ட்டெல்லாம் கலெக்ஷன் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் செந்தில் சாரை வர சொல்லி இதை ட்ரஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு நடக்குதுங்க. நடக்கிறப்ப முகமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீங்கி போய் சார் வந்து சொன்னார், இது வந்து பிழைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. ஏன்னா ப்ளட்டு வந்து ரொம்ப லாஸ், இதுக்கு ப்ளட்டே கிடையாது இதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. 4-5 நாள் வச்சு முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இது ஃபுட்டு எடுத்துக்கல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க, எப்போவுமே ஸ்ட்ரே டாக் வந்துங்க நம்ம கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போர்டிங் வைக்கிறோம் அப்படின்னா அங்கே நிறையா போர்டிங்கில் இருப்பாங்க. சத்தமாக இருக்கும், அந்த நாய்களோட சத்தம் வந்து இருக்கும். அப்படிங்கிறப்ப இது தெருவில் இருந்தது, ஏற்கனவே பயந்துருக்கும், அது எங்கேயோ கொண்டு வந்துட்டாங்களே நம்மளேன்ட்டு. பத்தாவதுக்கு இந்த சத்தமெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அப்செட் ஆயிடுவாங்க. இவன் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேடாக்கும் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்குங்க. சிலது மட்டும்தான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதுவும் அது போல தான் ரொம்ப பயந்துருச்சுங்க. ஆனால் ரொம்ப பயந்தது, அமைதியாக சொன்னபடியெல்லாம் கேட்குற மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் ஃபுட்டு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னாங்க. ஃபுட்டு எடுத்துச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு போகலான்னாங்க. நானும் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டேன், சாப்பிடவே மாட்டேன்ட்டுருச்சுங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து சாப்பிட ஆரம்பிச்சது. சிக்கன் வந்து கொடுக்க சொன்னாங்க. நானும் டெய்லி போவேங்க, டெய்லி வந்து அந்த சிக்கன் செஞ்சு எடுத்துகிட்டு போவேன். அதுக்கெல்லாம் கூட சில பேர் வந்து கதைகள் கட்டுனாங்க. அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் வந்து நிச்சயமாக இறைவன்கிட்ட வந்து உண்டுங்க. அவங்க பேசின பேச்சுக்கெல்லாம் நிச்சயமாக இறைவன்கிட்ட பனிஷ்மெண்ட் உண்டு, சரிங்களா? அதை நம்ம எல்லாருமே பார்க்க தான் போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நான் கொண்டு போய் டெய்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ப்ளட் டெஸ்ட் பண்ணாங்க. ப்ளட் கவுண்டிங் வந்து என்னமோ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டுங்க இவங்க ப்ளட் டோனர் வேணும்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டோனர் வந்து நம்ம கார்த்தியனா கொண்டு போய் கொடுத்தாருங்க. கொடுத்து ப்ளட் எல்லாம் ஏற்றி ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணனாலுமே எப்போவுமே ஒரு 2 நாள் டல்லாக இருக்கும். அப்பவும் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்டேடாக பொறுத்தளவுக்குங்க எந்த ஊசி எந்த மருந்து எதுவுமே எடுத்திருக்காது. திடீர்னு அதை கொண்டு வந்து ஊசி மருந்து இதெல்லாம் கொடுக்குறப்ப அதுக்கு ஒரு பயம். அப்புறம் அதனுடைய உடம்பும் வந்து இதையெல்லாம் ஏற்றுக்கணும், அனஸ்தீசியா அப்படிங்கிறது ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் அப்போ 2 நாள் டல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இதுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆச்சுங்க. ஃபுல்லாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் சரி அங்கே பயந்துக்குது அப்படின்ட்டோன்னா நம்ம ஷெல்டர்லேயும் வேலை முடிஞ்சிருந்துச்சு. சரி இதை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்தாங்கங்க. நானும் வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட நம்மக்கிட்டே 4-5 நாள் பார்த்திங்கன்னா சாப்பிடவெல்லாம் செஞ்சுது. ஆனால் ரொம்ப சாப்பிடாது. அதை நம்ம கொண்டு போய் கொடுக்குறப்ப ஒரு 10 வாய் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அப்படியே கம்மி பண்ணிடும். அதுக்கப்புறம் இதுக்கான மருந்து மற்ற இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்.
நம்பிக்கை இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு இது பிழைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. கஷ்டமாக இருக்குது, பேச முடியல. அதுக்கப்புறம் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்தது. நிச்சயமாக ரெக்கவர் ஆயிரும்னு நினச்சேன். அப்புறம் முதல் நாள் நைட்டு வந்து சாப்பிடலைங்க. நம்ம ஷெல்டரில் வந்து நான் சாப்பாடு வைக்க வரும்போது இது சாப்பிடலை. எப்பொழுதுமே ஃபுட்டு எடுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தம். சரின்ட்டு நைட்டு விட்டுட்டு காலையில் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டோம். அதை உங்களுக்கு அப்டேட்டெல்லாம் கொடுத்துருப்பேன் நான். அப்போ சார் வந்து மறுபடியும் ப்ளட் டெஸ்ட் பார்த்தாரு. ப்ளட் டெஸ்ட் பார்த்ததில் ப்ளட்டு வந்து நார்மல் அப்படின்னாருங்க, தேவையான அளவு இருக்குது. ஆனால் வந்து என்ன ஹீமோகுளோபின் அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, அது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, அது நிச்சயமாக ஃபுட்டில் மட்டும்தான் எடுக்க முடியும்னாங்க. அப்புறம் நான் வந்து ஈரல் மட்டும் கொண்டு போய் கொடுக்க ஆரம்பித்தேன். சாப்பிட்டுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பார்வையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தெளிவானதே இல்லைங்க. அப்படியே பார்க்கும், பாவம் போல பார்க்கும். அந்த பொண்ணு சொல்லிச்சு எனக்கு, அக்கா இது நல்ல ஃபுட்டே எடுத்துருக்காதுக்கா, நல்ல சாப்பாடு நல்ல தண்ணியே கிடச்சதோ கிடைக்கலையோ 10 நாள் ஆச்சு உங்கள்கிட்ட கிடச்சிதுன்னுச்சு. எனக்கு அப்படி இல்லை, எனக்கு வந்து எப்படியாவது அவங்களா பிழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைப்பேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய இதை கொடுப்போம் அவங்களுக்கு. இப்போ ஷெல்டரில் எடுத்துச்சுங்க, அப்படியே அந்த பிக்சர் வந்துருச்சு. அப்படி கொடுத்து நம்ம காப்பாற்றி கடைசியில் அங்கேயே நான் போர்டிங் வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா இதுக்கு சாப்பாடு எடுத்தாலுமே இதுக்கு அந்த சத்துக்கள் குறைபாடுக்கு வந்து மெடிசன் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் போர்டிங் வச்சுட்டு வந்தேன், நல்லா தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போவும் நான் வீட்டிலேருந்து கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேங்க. பார்த்தா பிளட் வாமிட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அது வரக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் போச்சு. மனுஷனாகவே இருந்தாலும் ஒரு அளவு தாங்க. ஏன்னா இது கடிச்சு கொதறினதில் அந்த பிளட் வந்து ரெண்டாவது உடனே பார்த்துருக்கணும். இது வந்து ஒரு ½ டே வந்து அப்படியே கிடந்திருக்குது. அந்த பிளட்டில் வந்து பிளட் போயிடுச்சு. மெயினாக வந்து பிளட் கிடையாது, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் ஆமாங்க, நேற்று வந்து மதியானம் கூப்பிட்டுருந்தாங்க. எப்போவுமே ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டாவே எனக்கு பயமாக இருக்கும், எதுக்குடா கூப்பிட்றாங்களேன்ட்டு. அதே போல் தான் சொன்னாங்க, இப்படி ப்ரௌனி வந்து இறந்து போச்சுங்கன்னாங்க. ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, கொடுக்கவே இறந்துருக்கு. இதெல்லாம் வந்து அந்த பிளட்டு கொடுத்ததுங்க. இந்த மாதிரி பிளட்டெல்லாம் கொடுத்து தான் இதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணிச்சு. பிளட்டு அந்த அண்ணா கார்த்தி அண்ணா கொண்டு வந்து கொடுத்தாங்க. எத்தனை முயற்சிங்க, எவ்வளவோ பண்ணியுமே கடைசியில் இதை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப வருத்தம். நிஜமாகவே நமக்காக இருந்தாலுமே அப்படி தான். ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து அதுக்குள்ளே போயிட்டாவே அந்த மருந்துகள் வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிட்டு அப்புறம் சர்வே பண்ண முடியணும். பாவம் இதுக்கு எல்லாருமே இதனுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படிங்கிறது வேண்ட தவிர வேறு இல்லை. என்னமோ என்கிட்ட கொஞ்ச நாள் ஆச்சு நல்லா இருந்துச்சு. நான் அந்த கொஞ்ச நாள் ஆச்சு அப்படிங்கிற வார்த்தையை விட மாட்டேன். ரொம்ப வருஷம் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். இதுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுச்சு. எனக்கு ஒரு மன திருப்தி என்ன அப்படின்னா, அது ரோட்டில் வந்து அனாதையாக சாகலை. இதுக்கு வந்து எல்லாருமே, அந்த கீர்த்தி, திவ்யா, பிரேம் எனக்கு தெரிஞ்சுது, அப்புறம் செந்தில் சார், நம்ம டாக்டரு, அப்புறம் அந்த போர்டிங் பார்த்துக்கிட்டவங்க எல்லோருமே முயற்சி பண்ணணும். நம்மளுடைய முயற்சி எல்லாமே தப்பு. நான் வந்து மரணத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் என்னை வந்து கையை பிடிச்சி இழுக்கிறீங்க, என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இறப்பு வந்து நிச்சயமாக இதுக்கு நல்லா தான் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே ரோட்டில் வந்து இது இறந்துருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு அதுக்கான முறையான பண்ணுறதெல்லாம் இல்லை. அப்படியே குப்பையாக தூக்கி வீச தான் செய்கிறாங்க. அது வந்து இதுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். முழுசாக இதனுடைய அப்டேட் வந்து நான் நல்லா ஆகிட்டு இது ஓடுற மாதிரி காமிக்கணும்னு நினச்சேன். இப்போ நம்ம கண்ணம்மாலாம் பாருங்களேன், ரெக்கவர் ஆச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரிங்க. அதனுடைய இம்யூனிட்டி பவரை பொறுத்து தான் இதுக்கு ரெக்கவர் ஆகிறது. நிச்சயமாக எனக்கு ரொம்ப மன வருத்தம். நம்ம கூட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணாலும் கூட அதனுடைய கண்கள் அது வந்து நம்மளை விட்டு போகவே போகாதுங்க. அது இவங்களை பொறுத்தளவுக்கு கண்கள், அந்த வாலாட்டுறது, இது ரெண்டில் தான் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லுவேன். வேறு என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொடுத்தது எல்லாமே கொடுத்தோம். அது போக எக்ஸ்ட்ரா அந்த ஒரு கேலண்டுலான்னு சொல்லிட்டு ஒரு பவுட்ரு, அதெல்லாம் போட்டோன்னா அப்படியே புண்ணு அப்படியே ஆறுச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான். ஆனால் சந்தோஷம் வந்து உனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு.
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த மாதிரி இவங்களை பார்க்குறப்ப அது ரெக்கவர் ஆச்சுன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. என்னமோ நமக்கு ஒரு பெரிய பரிசு கிடைச்ச மாதிரி. இறந்துட்டாலும் அதே வருத்தம் இருக்கும். அது நம்ம விட்டு போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மாதம் ஆகிடும். எனக்கெல்லாம் அந்த நினைவுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மாற மாட்டேங்குது. யார் சொன்னாலுமே மாற்றிக்கவும் என்னால் முடியலை. அதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஐயோ இப்படி பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல் போகிறப்பல நினைப்பேன், இந்த இடத்துல இருந்துச்சு, இப்படி இருந்துச்சுன்ட்டு. அடுத்த குட்டிகள் கொஞ்சம் நம்ம மனசை மாற்றுவாங்க. இருந்தாலும் இப்போ பாருங்களேன், இந்த பார்வையே உங்களுக்கு தெரியும். அந்த பார்வை நம்மளை பக்கத்தில் பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுங்க, அடிமைப்படுத்துதல் பார்வை இவங்களோடதுன்னு தான் சொல்லுவேன். அன்பான அடிமைப்படுத்துகிற பார்வை. நிச்சயமாக எல்லாத்துக்குமே இந்த பார்வையோட அர்த்தம் புரிஞ்சுதுன்னு வைங்களேன். தெருவில் இவங்க அனாதையாக இருக்க மாட்டாங்க. எங்களை மாதிரி சில பேர் இவ்வளோ பேர்த்தை எடுத்து வச்சுக்கிட்டு கஷ்டப்படணுங்கிறதும் இல்லை. இறக்க குணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வர்றது கிடையாது. சில பேர்த்துக்கு தான் வருது. அதில் ஒன்றா தான் நாங்களாம் இருக்கிறோன்ட்டு நினைக்கிறோம். நீங்களும் கொஞ்சம் பேராவது அதுக்கு இருக்கீங்க, நிறைய பேர். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான பேர் மாறினா இவங்களுக்கான லைஃப் நிச்சயமாக உண்டுங்க. இதெல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தது. ஓகேங்க, ப்ரௌனியோட அப்டேட் இது தான். எனக்கு ஒரு வருத்தம், என்னை நம்பி கொடுத்தாங்க. கண்டிப்பாக இதை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்ட்டு டாக்டர்கிட்ட சொன்னேன். எங்கம்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்த எங்களால் முடியல, நீங்கள் ஃபுட்டு தான் கொடுக்குறீங்க, வருத்தப்படாதீங்க, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஈரல் மட்டும்தான் கொடுக்க சொன்னாங்க. டெய்லி 100 ரூபாய்க்கு வாங்குவேன். ஃபுல்லாகவே அதுக்கு தான் கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா நல்லா சாப்பிடும். ஃபுட் எடுத்ததுனால தான் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். கண்டிப்பாக இது ரெக்கவர் ஆயிரும்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா அது பிழைக்கல. ஃபுட்டு எடுக்காமல் விட்டுருந்துச்சுன்னா அது எப்போவோ இறந்துருக்கும். இதனுடைய கொஞ்சம் ஒரு சமயம் சாப்பாடு அப்படிங்கிறப்ப இது என்ன சாப்பிட்டுச்சோ என்னமோ தெரியலைங்க, பாவம். எனக்கு தெரிஞ்சு நல்லா சாப்பிட்டுச்சு. எனக்கு அது ஒரு திருப்தி. நல்ல சாப்பாடு, நல்ல தண்ணி, நல்ல ஒரு தங்கறதுக்கான இடம். அது நம்ம ஷெல்டராக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி. என்ன கொஞ்சம் முடியாமல் இருக்குது. நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வருஷங்கள் நம்ம வச்சு பார்த்துருக்கலாம். வருத்தமாக இருக்குதுங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.